காதலிக்கிறது சரியா தப்பா? சரிதான், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தன்னுடைய தகுதியை உயர்த்திட்டு தான் காதலிக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலிக்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வந்துருது அப்படின்னா என்ன செய்யணும்? தான் அப்பா சம்பாரிச்ச பணத்தை கையில வச்சுக்கிட்டு பைக்ல ஏத்திக்கிட்டு அந்த பொண்ணை 8 மணி நேரம் 9 மணி நேரம் உருப்படாத சினிமா கதையை பேசிக்கிட்டு, என்ன, ஒவ்வொரு நாளும் பீச்சு பார்க்கு அப்படின்னு ஒரு 2-3 வருஷத்தை தொலைக்கிறது பேர் தான் காதலா? அந்த பொண்ணுகிட்ட இருந்து பாசிட்டிவான ஒரு பதில் வந்ததுக்கு ஒன்னே அந்த பையன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ராத்திரியும் பகலும் படிக்கணும். தன்னை முதல்ல உயர்த்திக்கணும். இன்னும் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ அவங்க அப்பாட்ட போய் அந்த பொண்ணு சொல்லும் போது, நான் இவனை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் தடுமாறணும். எதுக்கு தடுமாறணும்? இவனுடைய நிலைமை என்ன? இப்ப நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்கறான், சின்ன வயசுலயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கியிருக்கான், பரவாயில்லையே, பொறுப்புள்ள பையனா தானே இருக்கான் அவன். உன்னை எந்த காரணத்தை முன்னிட்டும் தான் பார்க்கிற மாப்பிள்ளையோட கீழே வைக்க கூடாது. நான் பார்த்த மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய உயர்ந்த இடம், இவன் என்ன, நீ லவ் பண்ண பையப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரே தடுமாறணும். அந்த அளவுக்கு உன்னை உயர்த்து. ராத்திரியும் பகலுமா அவ காதலுக்குள்ள ஒரு மரியாதையை செய். ஏன்னா நீ 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பீச்சு பார்க்கு இதெல்லாம் உட்காந்து பேசி பேசி அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னத்த பேச போற? உன்னுடைய அத்தனை ரகசியத்தையும் சொல்லிட்ட, அத்தனை விஷயத்தையும் பகிர்ந்துட்டீங்க 2 பேரும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோம், ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கோம், சினிமா நடிகை இவ்வளவு பிடிச்சிருக்கோம், அவளை பிடிச்சிருக்கோம், இப்படி பலது பேசியாச்சு. அப்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நீ பேசுறதுக்கு என்ன இருக்கும்? உனக்கு என்ன சுவாரஸ்யம் கிடைக்கும்? இந்த மாதிரி காதலிச்சு 9 மணி நேரம் 10 மணி நேரத்தை தொலைச்சிட்டு, என்ன இன்னும் 2-3 வருஷம் பொறுத்து பார்த்தா நீ வேலைக்கு தேடிட்டு இருப்ப. நீ எப்படியோ தட்டு தடுமாறி முடிச்சிருப்ப, அது வேற விஷயம். ஆனா வேலைக்கு தேடிட்டு இருப்ப. ஆனா இதே நீ காதலிச்ச அன்னையிலேருந்து தீவிரமா ஒரு படிக்கணும், முடிக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை நீ அமைச்சு தரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? உன்னை நீ உயர்த்திக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. உங்க அப்பாவோட காசுல சும்மா பைக்ல சுத்திட்டு போனோம்னு வச்சுக்க, நாளைக்கு இந்த பொண்ணு உனக்கு கிடைக்காம போறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நீ நல்லபடியா நீ வளர்ந்து வந்தா கூட சில பொண்ணுங்க வீட்டோட அப்பா என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் நம்ம ஜாதி இல்லம்மா, நம்ம இது கிடையாது, நம்ம ஆள் கிடையாது, அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உனக்கு ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்ப நீ. சரி பரவாயில்ல, என்ன, அவங்க அப்பா மேல கோவப்பட வேணாம். முதல்ல அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, பெத்த பொண்ணு தானே அது, அதுக்கு அவருக்கு தெரியாதா? சரி ஓகே, அந்த பொண்ணுனுடைய ஒரு லவ்னால ஒரு ஊக்கத்தினால நம்ம நல்லா படிச்சோம், நல்ல வேலைக்கு போனோம், நல்ல ஒரு இதெல்லாம் வாங்கணும், வீடு கிட்ட எல்லாம் வாங்கணும், நல்லா இருக்கிறோம். இப்ப ஓகே, இந்த உலகத்திலேயே ரொம்ப இதயத்தை அப்படியே ஒரு பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். என்னென்ன கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு இதுதானே இருக்கும், ஒரு 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 விரக்தி தான் இருக்கும். ஆனாலும் அந்த டயத்துலயும் நீ புத்திசாலித்தனமா அமைதியா இருந்தன்னா, ஆண்டவன் ஒரே ஒரு பொண்ணை இந்த உலகத்துல படைக்கல, 100 கோடி பொண்களை படைச்சிருக்கான் ஆண்டவன். கண்டிப்பா அந்த பொண்ணுடைய ஒரு மேல அந்த இன்ட்ரெஸ்ட்ல நீ எல்லாத்தையும் முடிச்சு நல்லா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கும். உங்க வீட்லயே பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா பையன் பொறுப்பான பையன், நல்ல உத்தியோகத்துல இருக்கான், சொந்தமாவே அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான், நாளைக்கு காருக்கு கூட அப்ளை பண்ணியிருக்கான், காரும் வாங்கிடுவான். இப்படி சொல்லும்போது எந்த வீட்லயும் பொண்ணு வீட்லயும் அவன் தாராளமா உன்னுடைய ஆளுங்களே உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அப்ப நீ இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்தில்ல ஒரு காதல் அந்த பொண்ணு மேல, அதை உன் மனைவி மேல நல்லா காட்டு. அவ அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போவா. இல்ல நீ எப்படியெல்லாம் நீ உன் காதலியை வைக்கணும்னு நினைச்சியோ அதை மாதிரி அவளை வை.
அவளும் ஒரு பெண்ணு தானே. ஸோ நான் சொல்றது வந்து டபுள் எட்ஜ்டு. உனக்கு கிடைச்சதுன்னா அந்த பொண்ணுகிட்ட சந்தோஷமா இரு. அவங்க வீட்டுடைய சம்மதத்தோட உனக்கு கிடைக்கணும். அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து அது பண்ணி இது பண்ணி ஒரு 5% பொண்ணுங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும் அம்மா அப்பாவை. ஆனா 95% பொண்ணுங்க வந்து அம்மா அப்பாவெல்லாம் தூக்கி எறியாது. பக்குவப்பட்ட பொண்ணுங்க அதெல்லாம் வந்து தூக்கி எறியாது. ஸோ அந்த டயத்துல நீ உன்னுடைய பொறுமையை வந்து இழக்கக்கூடாது. காதலுக்கு நீ கொடுக்குற மரியாதை அதுதான். நீ எப்படியெல்லாம் நீ வந்து சேமிச்சு வச்சிருந்தியோ உன்னுடைய அன்பை, உன்னுடைய காதலை, அது உன்னுடைய மனைவிட்ட நல்லபடியா காட்டு. அதனால காதலிக்கிறது வந்து தவறே கிடையாதுங்க. காதலிக்கலாம். தன் தகுதியை வந்து கண்ணா பின்னாலும் உயர்த்திட்டு காதலிக்கலாங்க. உன்னை வந்து எக்காரணத்தை நிராகரிக்க முடியாத அளவுக்கு நீ போயிட்டீங்கன்னா எந்த பொண்ணுடைய அப்பாவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. நீ பார்த்த பையன் சரியில்லைம்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கோ. சும்மா பீச்சு ஃப்ரீயா இருக்கு, பார்க்கு ஃப்ரீயா இருக்கு, வண்டிக்கு பேக் சீட் ஃப்ரீயா இருக்கு, ஏற்றிட்டு சுத்தலாம் அப்படின்னு சுத்தினா ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. காதலிங்க, ஆனா தகுதியை உயர்த்திங்க.